1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீனி, இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். பொடியாக வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் வச்சுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பொடி. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி நல்லா பருத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வேணாலும் ரவுண்டு ஷேப்பாக எடுத்து பருத்திக்கோங்க, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் ஸ்கொயர் ஷேப்பில் பருத்தி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம நறுக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பருத்தி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நம்ம நைஸாக பருத்திடக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம பருத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வச்சுருக்கிறதுனால அதுக்காக ரொம்ப தின்னாக இருந்தால் நமக்கு சப்பாத்தி வேகாது. அதனால ஓரளவுக்கு முழுக்காக தெரியும் கைப்பக்குவம். இப்போ இதை நம்ம சட்டியும் சூடாயிடுச்சு, சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ நம்மளுடைய விருப்பம் தாங்க, நெய்யோ பட்டரோ இல்லை எதனாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. தடவி கூட அதிக எண்ணெய் வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். நல்லா குட்டிஸுக்கெலாம் கொடுக்கலாம். நல்ல நெய், வெண்ணெய், பட்டருக்கெல்லாம் நமக்கு கொடுக்கலாங்க. நல்லா டின்னருக்கு டக்குன்னு நம்ம செய்யணும்னா இந்த ரெசிபி ஒன்றும் இல்லாமல் சட்டுன்னு நமக்கு ஒரு டின்னர் செஞ்சு முடிக்கலாங்க. காலையில் இது உங்களுக்கு குட்டிஸுக்கு கூட வேகமாக அவசரத்துக்கு போகிறப்ப ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு கூட நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸை கூட நம்ம கொடுத்து விடலாம் சில்ட்ரன்ஸுக்கு. இப்போ நம்மளுடைய அருமையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது போல் நம்ம இருக்கிற சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு டின்னர் செய்யணும், இதை ட்ரை பண்ணலாங்க. வேலையும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்து தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.